தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 10ஆம் வாரம், ஜூன் 8, வைகாசி 25, திங்கட்கிழமை. புனித மரியம் தெரசியா கன்னி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். புதிய உயிர், புதிய வாழ்வு, புதிய நாளை சேர்த்து தந்தவரே, இந்த அதிகாலை வேளையில் உமது நாமத்தை கூறி ஜெபிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் உள்ளத்தையும் உணர்வையும் தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் புதுப்பித்து உமது பிரசன்னத்திலே உமக்கு முன்னிடம் வைப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நினைவையும் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நாளில், கடந்த இரவில் எங்களை கண்ணினிமை போன்று பாதுகாத்து வழிநடத்தி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக எங்களை முகமுகமாய் தரிசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் எங்களுக்கு முன்பாகவே கூட்டிக் கொடுக்கின்ற இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். உமது அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்திடவும், குறிப்பாக இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கின்றார்களோ, கூட சேர்ந்து ஜெபிக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரும் மொத்தமாக நீர் ஆசீர்வதியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம், ஆன்ம நலம், பலம், சக்தி, நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உடன் இருப்போம். காவல் தூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திட, எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் காத்தருள வேண்டுமா எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். வித்தியாசமான பேர்களுக்கு சொந்தக்காரர்களா நாம் அவற்றை எடுத்துவிட்டு இயேசு என்பவரை மட்டுமே நமது வாழ்க்கையில் மையமாக கொண்டு வாழ்ந்தால்தான் நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து நமது வாழ்க்கையில் உண்மை கிறிஸ்தவர்களாக, உண்மையான மக்களாக, இயேசுவின் உண்மையான சாட்சிகளாக வாழ, நமது பொய் வேஷங்களை, நமது பொய் வாழ்க்கையை தகர்த்தெறிந்து இயேசுவில், இயேசுவுக்காக, இயேசுவோடு வாழ அருள்வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.